வணக்கம். இந்தியன் 1 பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியன் 2 இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த இந்தியன் 2 எப்படி இருக்கு? இந்தியன் 1 போல இருக்கிறதா? அல்லது அதைவிட நன்றாக இருக்கிறதா? இல்லை அந்த அளவிற்கு இல்லையா? என்று நாம் இப்போ பார்க்கலாம். நீங்க ஏன் அதை கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படமும் அதே கரு தான். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, டைரக்ஷன் எஸ். சங்கர் அவர்கள். வசனத்தை 3 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, லட்சுமி சரவணகுமார் ஆகிய மூவர். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி ரவி வர்மன் அவர்கள். மியூசிக் அனிருத். உலக நாயகன் கமல் அவர்களுடன் இணைந்து இதில் சித்தார்த், பாபி சிம்ஹா, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், சமுத்திரகனி, விவேக் மற்றும் பலர் இதில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதை வேற என்ன இருக்க முடியும்? இந்தியன் தாத்தா இஸ் பேக் அப்படின்னா அவர் வேற எதுக்கு வர போறாரு? இங்க வந்து ஊரை சுத்திய பார்க்க போறாரு, ஊழலை ஒழிக்க தான் வராரு. ஆனா இதுல வெறும் லஞ்சம் ஊழல் மட்டும் இல்லாம சின்ன சின்ன தவறுகள், அநியாயங்கள் செய்யறவங்க கூட திருந்திக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப கடுமையா வார்னிங் கொடுக்கிறாரு இந்தியன் தாத்தா. அவர் ஒரு பக்கம் பெரிய பெரிய ஊழல்வாதிகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளையும் கொள்றாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ள சின்ன சின்ன தவறுகள் செய்யறவங்களையும், சிறு ஊழல்களில் லஞ்சத்தில் ஈடுபடுபவர்களையும் கைது செய்யவும், தண்டனை வழங்கவும் இன்னொரு யுக்தியை இந்த படத்துல பயன்படுத்துறாரு. அது என்ன யுக்தி? அந்த யுக்தி வெற்றிகரமா முடிஞ்சுதா? அந்த யுக்தியால என்னென்ன பிரச்சனைகள் வருது? குறிப்பா இந்தியன் தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை வந்தது? கடைசியா இந்தியன் தாத்தாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா? இந்தியன் தாத்தா என்ன ஆனாரு என்பதுதான் மீத கதை. இந்தியன் 1ல நமக்கு ஏற்பட்ட ஆச்சரியம், சிலிர்ப்பு எல்லாம் இந்த படத்துல இல்ல. சுவாரஸ்யமும் கம்மி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் 1ல நாம ஃபர்ஸ்ட் கமல் அவர்களை ஒரு வித்தியாசமான ஒரு கிழவன் கெட்டப்ல, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. ஸோ அந்த மேக்கப்ல அடையாளமே தெரியாத ஒரு முகத்துல அவரை பார்த்ததும், அவருடைய அந்த வீர சண்டை காட்சிகளும், அழகான சந்துருவாக இன்னொரு கமல் வந்ததும், சுஜாதாவின் கூர்மையான வசனங்களும், கவுண்டமணி செந்திலின் நகைச்சுவை காட்சிகளும், மனிஷா மற்றும் ஊர்மிளாவின் அழகும், கண்ணை கவரும் இடங்களும், அற்புதமான பாடல்களும், பின்னணி இசையும், நடனம், உடை, அலங்காரம் எல்லாமே ரொம்ப அற்புதமா 100% நமக்கு திருப்தியாக அமைந்தது. இங்கு எல்லாமே மிஸ்ஸிங் அல்லது 50%. அதே கரு, அதே மாதிரியான காட்சிகள் இந்தியா முழுக்க உள்ள பல மாநிலங்களில் நடக்கும் ஊழல்களை காண்பிக்கிறார்கள். அது நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துது, போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் 1 hour படம் நல்லா இருக்கு. அடுத்த 1 hour காமிச்சதையே காமிச்சு நமக்கு கொஞ்சம் எரிச்சலும் போரும் அடிக்குது. ஒரு லாகிங் இருக்கு. அடுத்த 1 hour, அதாவது கடைசி 1 hour கமலுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பவர் பேக்டா இருக்கு. கமல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த வயசுல இந்த அளவுக்கு வேற யாராலையும் நடிக்க முடியாது. ஸ்டன்ட்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிமிர்ந்து உட்கார்ந்து சீட்டின் நுனியில் வரும் அளவிற்கு சண்டை காட்சிகளை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு நாம நிச்சயமா பாராட்ட வேண்டும். படத்துல பாராட்ட வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, கமலுடைய நடிப்பு, சித்தார்த் மற்றும் அனைவரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இரண்டாவது ஸ்டன்ட்ஸ் ரொம்ப நேர்த்தியாக அந்த சண்டை காட்சிகளை படமாக்கியிருக்கிறார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவது ஆர்ட் டைரக்ஷன். அவர்கள் காண்பிக்கும் அந்த இடங்கள் எல்லா செட்டுமே பிரமிப்பூட்டும் வகையில இருக்கு. அடுத்தபடியாக அனிருத்தினுடைய பின்னணி இசை. பாடல்கள் ஒரு 3 பாடல்கள் தான் படத்துல இருக்கு. பாடல்கள் ஓகே, நன்றாக இருக்கிறது. அந்த கேலண்டர் சாங் பார்ப்பதற்கு கண்ணுக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த பெண்ணின் அழகும் அந்த இடமும் மிகவும் அழகு. இந்தியன் 1 படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம் தான். ஆனால் இந்தியன் 1 பார்த்தவங்களுக்கு இது ஜஸ்ட் ஓகே. இறுதியில் இந்தியன் 3க்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி 2 நிமிடங்கள் வருகிறது. அது ரொம்ப பிரமிப்பூட்டுற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
சேனாபதியுடைய தந்தையுடைய வரலாறு அந்த 3rd பார்ட்ல வருது. மிகவும் இளமையான கமலும் அவருக்கு மனைவியாக காஜல் அகர்வாலும் வருகிறார்கள். அது ஒரு பீரியட், அதாவது சுதந்திர போராட்ட ஒரு வரலாறை கொண்ட ஒரு காட்சிகளாக இருக்கிறது. அதனால் இந்தியன் 3 நிச்சயம் இந்தியன் 2 விட நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் கமல் அவர்களின் தீவிர ரசிகனாக இருந்தாலும் ஒரு நேர்மையான விமர்சனத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் என் யூடியூபில் நேர்மையான என் உள்ளத்தில் இருப்பதைத்தான் சொல்லுவேன் என்று உங்களுக்கு இந்த தருவாயில் உறுதியளிக்கிறேன். இந்த நேர்மையான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த விமர்சனத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.